வணக்கம். ஓம் நம சிவாய. நம்ம வேலூர் மாவட்டம் திருவலத்தில் அமைந்துள்ள மிக மிக பழமையான வில்வநாதேஸ்வரர் திருக்கோயில் தாங்க வந்திருக்கிறோம். திருவலம் தனுமத்தியாம்பாள் சமேத ஸ்ரீ வில்வநாதீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்ன? ஆலயத்தினுடைய கோபுரங்கள் தெற்கு பார்த்து நோக்கி இருக்கும். இங்க உள்ள வந்த உடனே கனி வாங்கிய விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு வலம் வந்து சுவாமியை தரிசனம் பண்றது அந்த ஊர் பேருக்கான திருவலம் என்ற ஊர் பேர் அமைதியா இருக்குது. இந்த கோயில இன்னொரு விசேஷம் என்னன்னா, இங்க எல்லா கோயிலும் சுவாமி பார்த்தா மாதிரி தான் நந்தீஸ்வரர் இருப்பார். ஆனா நம்ம கோயில சுவாமியை பார்க்காம முதுகு பக்கமா திரும்பி கிழக்கு நோக்கி திரும்பிட்டு இருப்பார் நந்திகேஸ்வரர். அதனுடைய தலைவாரில் சொல்ல போறேன். ஆதிலே இந்த திருவலம் மொத்தமே வில்வகாரா வில்வாரண்யம் ஒரு பேரும் ஒரு பேர் இருந்திருக்கிறேன். ஆனா இந்த வில்வக்காட்டுல ஒரு சுயம்பு சுவாமி ஒரு பசுமாடு போய் தானா ஒரு இடத்துல பால் பொய்ஞ்சதாகும். அந்த இடத்துல இருந்து சுவாமி சுயம்பு மூர்த்தியா வெளிப்பட்டதுனால வில்வக்காட்டிலே கிடைச்ச ஒரு வில்வநாதீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு நாமகரணம் சுட்டி பூஜை எல்லாம் பண்றாங்க. பூஜை பண்ற காலத்துல இங்க தண்ணி கிடையாது. பக்கத்துல காஞ்சனகிரி மலை, இப்ப லாலாப்பேட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த லாலாப்பேட்டை காஞ்சனகிரி மலையில இருக்க துணை நீர் எடுத்தா சுவாமிக்கு டெய்லி அபிஷேகம் பண்ணுவாங்க. காலையில ஒருத்தர் சாயந்தரம் ஒருத்தர் அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த காஞ்சனை மலையில இருந்து அர்ச்சகர்கள் அவர்கள் ஊர் பக்கம் போய் தண்ணி எல்லாம் கொண்டு வந்து சுவாமிக்கு இங்க போய் இது பல வருஷமா தவம் இருந்தது. இந்த இடத்த ஆசிரியர் கஞ்சகாசுரன்ற அசுரன் அவர் சிவனை நோக்கி பல வருஷமா தவம் இருக்கார். சிவனை நோக்கி பல வருஷமா பல யுகங்களா தவத்தை இருக்கார். தவத்தை மெச்சி சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுக்காம அசிரீதியா சாகாவரம் அழிச்சிடுறார். அந்த காஞ்சனகிரி அந்த அசுரனுக்கு சாகாவரம் அழிச்சிடுறார். அந்த கோபத்துல நமக்கு சாகாவரமா நமக்கு காட்சி தரலையே அப்படியே அவருக்கு பூஜையே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஐயரெல்லாம் அடிச்சு துன்புறுத்தி திருப்பி எல்லாரையும் அமைச்சிடறாரு. பகவான் கிட்ட போய் பண்ணிடுறாங்க. பகவானே உடைய பூஜைக்கே தண்ணி இல்லையே, நாங்க என்ன பண்றது அப்படின்னு. அப்போ பகவான் நந்திகேஸ்வரர் கிட்ட போய் பார்க்க சொல்றாரு. நந்திகேஸ்வரன் பல வருஷமா சொல்லி பாக்குறாரு நந்தி இவர்கிட்ட கஞ்சகாசுரன் அசுரன் கிட்ட. எப்ப அவருக்கு காட்சி தரலையோ அவருக்கு பூஜை பண்ணாரு. எங்கேயுமே என்னுடைய ஆளுமைக்கே பண்ணக்கூடாதுன்றாரு. நான் இப்பமே சிவபெருமான் சொன்ன நந்திகேஸ்வரர் கோபம் வந்துடும். அந்த கோபத்தால் வெளிப்பட்டு அந்த அசுரன் உடல் பாகத்தை 8 பாகமா கிழிச்சு போட்டுறாரு. அந்த அசுரை வதம் பண்ண உடல் பாகத்தை 8 பாகமா கிழிச்சு போட்டார். தலை சிகை உண்ட இடம் சீகராஜபுரம், மார்பு மணிக்கட்டு உண்ட மணியம்பட்டு, வலது பக்கமா ஒரு கால் பிடிச்சு போறாரு. வடக்காலும் தெற்கு பக்கமா ஒரு கால் போய் வீசாரு, அதாவது தெங்காலும். இதே குகைகள் குகைநல்லூர், நரம்புகள் பிடிச்சு போட்டாரு நரசிங்கபுரம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அந்த 8 பேர் அந்த உடல் பாகங்கள் எங்கெல்லாம் விழுந்திருக்கிறோம் அந்த ஊருக்கு இன்னைக்கும் அந்த ஊர் பெயர் காரணமா இருக்கிறது. ஆனா அந்த அசுரன் என்ன படம் வாங்கியிருக்காரு? சாகாவரம் வாங்கியிருக்காரு. சாகாவரம்னா சாவடிச்ச எந்த உடல் பாகத்துல இருந்து உயிர் பெற்று வரலாம். ஈசன் அந்த அசுரன் அழிச்சிட்டு வந்தா நந்திகேஸ்வருக்கு ஆணையிட்டு இருக்காரு. அதன்படி சுவாமியை வழிச்சு கிழக்கு நோக்கி நந்திகேஸ்வரர் திரும்பி இருக்கார். சுவாமிக்கா முதுகு திரும்பிட்டு அந்த கிழக்கு நோக்கி அந்த அசுரனை மறுபடியும் அழிக்க வேண்டி அழிச்சு கிழக்கு நோக்கியே திரும்பிட்டு இருக்கார். இதுதான் திருவள்ளத்தில் நந்திகேஸ்வரர் சுவாமி பார்க்காம முதுக காமிச்சுட்டு இருக்கான காரணத்துக்கான கதை திருவள்ளாறு.